குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். இறைக்காட்சி பெற்ற பிறகுதான் அவரை பற்றி சரியாக பேச முடியும். அப்படி இறைக்காட்சி பெற்றவனுக்கு இறைவன் உருவம் உடையவர், அதே வேளையில் உருவம் அற்றவர் என்பதும் தெரியும். அவர் இன்னும் என்னென்னவாகவோ உள்ளார். அவற்றை பற்றி கூறுவது சாத்தியமல்ல. ஒரு நாள் குருடர்கள் சிலர் ஒரு யானையின் அருகில் செல்ல நேர்ந்தது. ஒருவன் அவர்களிடம் இந்த மிருகத்தின் பெயர் யானை என்று தெரிவித்தான். யானை எப்படி இருக்கும் என்று கேட்டபடி குருடர்கள் யானையின் உடலை தொட்டு பார்க்க தொடங்கினார்கள். ஒருவன் யானை ஒரு தூணை போல் இருக்கிறது என்றான். அவன் யானையின் காலை மட்டும் தொட்டவன். இன்னொருவன் யானை ஒரு முறம் போன்றது என்று சொன்னான். அவன் அதன் காதில் கையை வைத்து பார்த்தவன். இதுபோல் துதிக்கையையோ வயிற்றையோ தொட்டு பார்த்தவர்கள் தாங்கள் அறிந்தபடியே தெரிவித்தார்கள். அதுபோல் இறைவனை யார் எவ்வளவு தூரம் கண்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப இறைவன் இப்படிப்பட்டவர், வேறு எப்படிப்பட்டவராகவும் அவர் இருக்க முடியாது என்று எண்ணி விடுகிறார்கள். இறைவன் உருவம் உடையவர் மட்டுமே என்று சொல்வதில் என்ன பயன்? அவர் ஸ்ரீ கிருஷ்ணரைப் போல் மனிதனாக வருகிறார் என்பதும் உண்மை. பல உருவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்பதும் உண்மை. அதே வேளையில் அவர் உருவமற்றவர், அகண்ட சச்சிதானந்தம் என்பதும் உண்மை. வேதங்கள் அவரை உருவம் உள்ளவர், உருவமற்றவர் என்ற இரண்டு நிலைகளிலும் கூறுகின்றன. குணங்கள் உடையவராகவும் குணங்கள் அற்றவராகவும் பேசுகின்றன. எப்படி தெரியுமா? சச்சிதானந்தம் எல்லையற்ற கடலை போன்றது. குளிர்ச்சியின் காரணமாக கடல் நீர் பனிக்கட்டியாக உறைகிறது. பல உருவங்களோடு பனிக்கட்டிகள் கடல் நீரில் மிதக்கின்றன. அதுபோல் பக்தி என்னும் குளிர்ச்சியின் காரணமாக சச்சிதானந்த கடலில் உருவக் கடவுள் தோன்றுகிறார். பக்தர்களின் பொருட்டே இறைவன் உருவம் தாங்குகிறார். ஞான சூரியன் உதிக்கும் போது பனிக்கட்டி உருகி மீண்டும் தண்ணீராகி விடுகிறது. மேலும் கீழும் எங்கும் ஒரே தண்ணீர் மயம். பிரபோ, நீர் உருவம் உடையவர், நீரே உருவம் இல்லாதவர். மனித வடிவம் தரித்து எங்கள் முன் நீரே நடமாடுகிறேன். ஆனால் வேதம் உம்மை வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர் என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு துதி இருக்கிறது. ஆனால் சில பக்தர்களுக்கு இறைவன் எப்போதுமே உருவம் கொண்டவராக இருக்கிறாரே என்று கேட்கலாம். சில இடங்களில் பனிக்கட்டி உருகுவதே இல்லை. அங்கே படிகம் போல் எப்போதும் பனிக்கட்டி இருக்கும்.